1 கோடி பேருக்கு வேலை கொடுக்க போகிறாங்க. ஏன் ஜம்மி வருஷத்துக்கு 2 கோடி பேருக்கு வேலை கொடுப்பேன்னு உங்கள் நண்பன் மோடிஜி சொன்னார். 10 வருஷம் இல்லை 12 வருஷம் முடிஞ்சு போச்சு. 24 கோடி பேருக்கு வேலை கொடுத்துருக்கணும். எங்கே கொடுத்தாரு? 10 லட்சம் பேருக்கு கூட வேலை கொடுக்கல. அதுலேயும் 100 நாள் வேலையெல்லாம் வேலை கொடுத்துதான் கணக்கில் சேர்த்துக்கிட்டு கேவலமாக அறிக்கை வெளியிடுறானுங்க. இதில் 1 கோடி வேலையை பீகாரில் மட்டும் கொடுக்க போகிறாங்களாம். மக்களே நம்பலை. ஏழை மக்களுக்கு தரமான இலவச கல்வி. நமக்கு அப்படி இல்லை, எல்லாருக்கும் தரமான இலவச கல்வி தான் நம்ம ஊரில். இப்போதான் அங்கே ஏழைகளுக்கு தரமான இலவச கல்வி எல்கேஜி யூகேஜிலேருந்து பிஜி வரையும், அதாவது போஸ்ட் கிராஜுவேட்ஸ் மேற்படிப்பு வரைக்கும் எல்லாருக்கும் கொடுக்குறாங்களாம். பாவீங்களா, எங்கள் ஊரில் நாங்கள் தான் விரும்பி போய், எங்கள் மக்கள் தான் விரும்பி போய் வேறு வேறு பள்ளிக்கூடத்தில் படிக்க வைக்கிறோம். கவர்மெண்ட் ஸ்கூலில் எங்கள் ஊரில் எல்லாருக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்ந்து படிக்கிறதுக்கு உரிமை உண்டு. உயர்கல்வியில் பட்டியலிட மாணவர்களுக்கு 2000 கொடுக்குறாங்களாம். இதெல்லாம் நம்ம என்னைக்கே கொடுத்துட்டோம். இன்னும் சொல்ல போனால் உயர்கல்வியில் படிக்கிற எல்லா மாணவர்களையும் நம்ம பார்த்துருக்கோம். ட்ரைனிங் கொடுக்குறோம். அந்த ட்ரைனிங்கை தூக்கிட்டு போய் அங்கே வச்சுட்டாங்க. என்ன சொல்கிறாங்க? நாங்களும் மாவட்டம் தோறும் திறனை உயர்த்துவதற்கு ட்ரைனிங் கொடுக்க போகிறோம். இந்த கும்பலும் ட்ரைனிங் கொடுக்குமா? சரி, கொடுக்க போகிறேன் மாவட்டம் தோறும். அப்புறம் மாவட்டம் தோறும் மருத்துவக் கல்லூரிகள், இதெல்லாம் அன்னைக்கே கலைஞர் கொண்டு வந்துட்டாரு. இந்த மருத்துவக் கல்லூரிகள் மாவட்டம் தோறும் நாங்கள் கொண்டு வர போகிறோம். 7 சர்வதேச விமான நிலையங்கள் அமைக்க போகிறோம். 4 நகரங்களுக்கு மெட்ரோ ட்ரெயின் அமைக்க போகிறோம். யோ நிப்பாட்டியா, விமானம் மெட்ரோ ட்ரெயின்லாம் ஒரு ஓரமாக இருக்கட்டிங்க. முதல்ல எல்லா பள்ளிக்கூடத்தையும் நல்லா ஆக்குங்க. பள்ளிக்கூடத்தில் எல்லா குழந்தைங்களுக்கு இலவச கல்வியை கொடுங்க. அவன் விருப்பப்பட்டு காசு இருந்தால் போய் எந்த பள்ளிக்கூடத்துலையும் படிக்கிட்டு, அது வேற. எல்லாருக்கும் கல்வி இலவசம்னு தமிழ்நாட்டில் அதான் அறிவிக்கப்பட்டிருக்கு. எல்லாருக்கும் மருத்துவம் இலவசம் தான். நாமளாக தான் போய் வெளியே போய் பார்க்குறோம். அரசாங்கத்தில் யார் வேணாலும் போகலாம், இலவசம் தான். ஆக தமிழ்நாட்டை பார்த்து ஈயடிச்சாங்க காப்பின்னு போட்டு வச்சுருக்காங்க.